Hey guys, welcome back to my channel. So இந்த vlogல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படினா நான் வந்து இப்போ மஞ்சுமல் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மஞ்சுமல் படத்துக்கு போறேன். ஸோ அதோட vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஆக்சுவலாக படம் வந்து 7:20க்கு நானும் என்னோட சீனியர் அக்கா என்னோட லாஸ்ட் vlogல பார்த்தீங்களா அவங்களும் நான் தான் போகிறோம். அவங்க வீட்டில் நான் இருக்கேன், ஆனால் அவங்க இன்னும் வரல வீட்டுக்கு. நான் ஆஃபீஸ் முடிச்சு அப்படியே வந்துட்டேன். ஸோ நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன். 7:20க்கு படம். எஸ் வாங்க 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 வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன், பெருமையா vlog எடுத்துட்டு இருக்கேன். வாங்க. இங்க இருந்து போக எவ்வளவு நேரம் ஆகும்? 10-15 minutes. ரோட் பயங்கர டிராஃபிக்கா இருக்கு. ஐயோ எனக்கு பசிக்க வர செய்யுதே. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. அப்பதான் சாப்பிட்டு நான் லைட்டா உள்ள தள்ளிரலாம். 6:30க்கே கிளம்பல. இங்க மீன் குழம்பு ரைஸ் இருக்கு, சாப்பிடுறியா? ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். ஒரு நாளாவது படத்துக்கு டைம்க்கு போயிருக்கமா? இல்ல. அந்த படம் பேரு என்ன? மஞ்சுமலா பாய்ஸ். மஞ்சுமலா பாய்ஸ். அதுதான் அந்த படத்துக்கு தான் நாங்க வந்து இப்போ போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் போயிருவோமான்னு தெரியல. ஐயோ ரப்பர் பேண்ட வேற காணுமே. ஐயோ கையில போட்டுருக்குதா? ஆமா. மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது, மதி வேண்டும் மதி. சரி, இப்போ வந்து அவசரமா நாங்க வந்து கிளம்பிட்டு இருக்கோம். டிராஃபிக் வேற. இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங். இன்னைக்கு வந்து நாள் என்னன்னா இன்னைக்கு March 2. ஸோ எஸ், இன்னைக்கு படத்துக்கு போகிற பிளானே இல்லை. பட் அந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஹைப் கொடுத்துட்டே இருந்தாங்க. அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸும் பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி படம் சூப்பராக இருக்குது, நீ போய் பாரு அப்படிலாம் வந்துட்டு. அப்போ டிக்கெட் பார்க்கும்போது இன்னைக்கு தான் கிடச்சிது. நாளைக்கு சண்டேலாம் சுத்தம் ஹவுஸ்ஃபுல் எல்லா தேட்டருமே. சரி இன்னைக்கு ஈவினிங் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். 7:30க்கு படம், மணி இப்போ 6:30 ஆயிடுச்சு. ஆனால் முக்கியமான ஒரு வேலை பண்ணணும், என்னென்னா சாப்பிட்ணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. அந்த படம் எப்படி இருக்குன்னு ஹானஸ்டாக சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் அவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்க, படம்னா இதுதான் படம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப ஹைப் ஆகிடுச்சு. அண்ட் ஸோ வி ஆர் கோயிங். ஓகே, இட்ஸ் கெட்டிங் லேட். வந்துட்டு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் போய் சாப்பிட போகிறேன். யாராவது வாட்டர்மெலன் இந்த கலர்ல பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் எல்லோ கலர். யாராவது பாத்திருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வந்து கப்பையும் மீன் குழம்பு சாப்பிட போறேன். கப்பை, மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அப்படி இருக்கும். சரியான டேஸ்ட்டு. இந்த மீன் குழம்பு அப்படி இருக்கு. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு மெயின் ரீசன் சோறு தான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அப்படி அந்த குழம்புல பெரட்டி கொஞ்சம் மீன் வச்சு என்ன முங்குறாயா. நம்ம கொஞ்சம் அள்ளி வைப்போம். டைம் வந்து 6:45. நாங்கள் வந்து அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா இருக்கிற டிராஃபிக்கு சாட்டர்டே ஈவினிங் வந்து போக முடியுமான்னு தெரியல. ஆனால் நாங்கள் போயிடுவோம். ஓகே, ஏன்னா சாப்பிட்டதில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ போய் பயந்துராதீங்க. நான் எப்போவுமே வண்டியில் போகும்போது இப்படி தான் ஃபுல் கவர்டாக போவேன். ஆக்சுவலாக ஸ்கை பின்னாடி ரொம்ப அழகாக இருந்தது, அதை காமிக்கிறதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணேன். ஒரு வழியாக சீக்கிரமாகவே தேட்டருக்கு வந்துட்டோம். 7 o'clock தேட்டர் ரீச் ஆகிட்டோம். நல்லா இருக்குல்ல ஸ்கை? பரவாயில்ல, மேக்கப் போடலன்னா கூட மூஞ்சி கொஞ்சம் பார்க்குற மாதிரி. ஒரு வழியாக 7 மணிக்கு வந்துட்டோம். பென்சில் ஐயோ மீண்டும் மீண்டுமா வாங்கிட்டு இருக்கு. சரி வாங்கிட்டு இருங்க, நான் உட்காந்துருக்கவா. லேட் ஆகும்னு நினச்சோம், பட் 7 மணிக்கெலாம் வந்தாச்சு. ஆக்சுவலாக வீட்லேயே நல்லா சாப்பிட்டு தான் வந்தோம். ஆனால் தேட்டருக்கு வந்தாலே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத ரூல் ஆயிடுச்சு எங்களுக்கு. பாப்கார்ன் எங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. இப்போதானே வீட்டில் இருந்து சாப்பிட்டு வந்தோம். என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக என்னென்னா 7:20க்கு ஒரு படம். 7:20க்கு படம். நாங்கள் வந்து சரி 7:10 ஆகிடுச்சு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து உட்காந்தோம். பார்த்தா ப்ரீவியஸ் படம் எண்டு கார்டு போட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து உட்காந்து என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். கடைசியில் பார்த்தா எண்டு கார்டு முடிச்சு படம் நன்றி போடுறாங்க. இங்கே இருக்கிற கும்பல்லாம் எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்து உட்காந்துட்டோம். பார்க்க அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மாதிரி நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ப்ரீவியஸாக இருக்கிற படத்துக்கு
கிளைமேக்ஸ் பார்த்துட்டு இப்போ புது படம் பார்க்க போகிறோம். மூவி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் எந்த படத்துக்குமே இவ்வளோ ஹைப்போட இவ்வளோ எக்ஸைட்டடாக போனதே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நான் ரிவ்யூஸ் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸும் பர்சனலாக கால் பண்ணி பாருன்னு சொன்னாங்க. ஸோ நான் மூவி முடிச்சுட்டு ஜென்யூனாக எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். 2 hours later. படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் எமோஷனல் சவுகன் சான்ஸே இல்லை. மாசி இஸ் மை ஃபேவரட் ஆக்டர். ஆனால் அவனை சாவடிச்சுடுறாங்க எல்லாரும். சாவல ஐயோ ஸ்பாயிலர் அலர்ட். அதில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, நம்ம தான் லேட்டு. ஸோ படம் முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து இப்படி ரேஸ் கோர்ஸில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். ஆக்சுவலாக படம் வந்து ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு எனக்கு. எனக்கு அந்த சீன் அப்போ நான் சொல்ல விரும்பல, யாரெல்லாம் போய் பார்க்கலையோ பாருங்கள். அந்த கண்மணி சாங் வந்து லவ்வர்ஸ்க்காக இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்க்காக. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. டோட்டலி கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஸ். நீ 10 நாளைக்கு ஸ்டோரி போடும்போது நான் கண்மணி போடுவேன். பாட்டாவே பாடிட்டியா? காயம் யாவும் தன்னாலே மாறி போகும். இனி அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரும். ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. நல்ல படம், போய் தேட்டரில் பாருங்கள். நல்லா பார்க்கவே பாருங்கள். நாங்கள் வந்து ஓடிடியில் வந்து இன்னொரு தடவை பார்க்கணும். வரும் எனக்கு தெரிஞ்ச. அதுதான் மணி வந்து ஒரு 10 இருக்கும். நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சு. ஓட்டுறதுக்கு வீட்டில் இருந்து ஃபோன் வந்துச்சு. அப்படியே நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுறேன். ஏன்னா இங்கே தூங்கினா நாளைக்கு நான் எந்திரிக்க மாட்டேன். நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. இங்க நான் ஒரே பிஸி. ஆமாம், எடிட்டிங் நல்லா இருக்குது. சரி, ஓகே, பை மக்களே. யாரெல்லாம் வந்து பார்க்கலையோ போய் பாருங்கள். ஹாப்பி வீக்கெண்ட். என்னமோ இந்த வீடியோ என்னைக்கு அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது, எப்போ பார்க்குறீங்களோ. பை, ஹாப்பி வீக்கெண்ட். பாய். குணாவுல குகைக்குள்ள கமலஹாசன் பாடுவார்ல, ஆமா, அந்த பாட்டு பாட தெரியுமா? எப்ப பார். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே